சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது படும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் யார் காரணம்? தேவையில்லாதவர்களின் பேச்சுக்கு ஆளாக்கி அதை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு வேதனையோடு சுற்றி திரியும் உன் நிலைமைக்கு யார் காரணம்? சரியான உணவு இல்லாமலும் சரியாக உறக்கம் இல்லாமலும் தவிப்பதற்கு யார் காரணம்? இதுதான் அனைத்திற்கும் காரணம். யார் என்று கேட்டால் உன் துணை என்று தான் நீ சொல்வாய். அன்போடு பேசி நல்ல உறவாக உன்னிடம் இருந்த உன் துணையை அவர்கள் ஆசை வார்த்தையை காட்டி உன்மேல் தேவையில்லாத பழிகளை போட்டு அவர்கள் பக்கம் இழுத்து அவர்களின் பேச்சை இவர்களும் கேட்டு உன்னை தனியாக தத்தளிக்க விட்டு சென்ற உன் துணை இப்பொழுது எப்படி இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதை பற்றி சொல்லவே இந்த நேரத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். அப்பா சொல்வதை பொறுமையாக இறுதி வரை கேள். எப்பொழுதும் ஒருவரின் வாழ்க்கையை பிரித்து கண்ணீருக்கு ஆளாகக்கூடாது. அப்படி ஆளாகும் நபர்களின் வாழ்க்கை மிகவும் மோசமாக அமைந்துவிடும். துரோகத்திலே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் மட்டும் எந்த நேரத்திலும் யாரும் செய்யக்கூடாத ஒன்று. ஆனால் உன் துணை உன்னிடம் உறுதியான வார்த்தையை கொடுத்து கடைசி வரை உன்னுடன் நான் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்லி, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்து உன்னை விட்டு அவர் பிரிந்து விட்டார். உன் அழுகைக்கும் அவர் வேதனைக்கும் உன் துணை காரணமாகி விட்டார். பிறகு எப்படி நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ அனுபவிக்க முடியும்? அவர்களின் பேச்சை கேட்டு நான் அங்கு சென்றால் மகிழ்ச்சியோடு என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நம்பி உன்னை உதறிவிட்டு சென்று அவர்களோடு சென்ற உன் துணை இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா? மிகவும் மோசமான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். உனக்கு அவர் நம்பிக்கை துரோகம் செய்தார். அவருக்கு அவர் நம்பி போனவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். இதுதான் குழந்தையே வாழ்க்கை. இப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நம்பி போனவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தால் எந்த அளவிற்கு வலிக்கும் என்பதை இப்பொழுது அவர் அனுபவித்திருக்கிறார். உன் துணை கூடிய விரைவில் மனம் திருந்தி உண்மையான அன்போடு உன்னை தேடி வருவார். அவரை மன்னித்து அவர் செய்த தவறை மறந்து மன்னித்து நீ ஏற்றுக்கொள். மனம் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.